இன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு காரியம் அல்லது உங்களோட எதிர்காலம் உங்களை பயமுறுத்தலாம். பிசாசு இனிமேல் நீ அவ்வளோதான், உன்னால் எந்திரிக்க முடியாது, டாக்டர் உன்னை கைவிட்டுட்டாங்க, உங்கள் சொந்தக்காரவங்க கைவிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி யார் வேணாலும் கைவிடலாம். ஆனால் கர்த்தர் உங்களை கைவிடாதவர். யார் முடியாதுன்னு சொல்கிறாங்களோ அதே இடத்துல தேவன் உங்களை துவக்குகிறவர். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மாம்சமானதை சுய பலமாக்கி கொண்டு மனுஷனை நம்புகிறவன் சபிக்கப்பட்டவன். தேவஜனமே, இன்னைக்கு உங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கா அல்லது மனுஷன் மேலே இருக்கா? எதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் குறைவுகள் வந்துச்சு? உங்கள் குடும்பத்தை சுத்திகரிங்க. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கா? உலகத்துடைய அன்பு, அந்நிய அன்பு, விக்கிரக ஆராதனை நான் செய்யலைன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அன்பை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை எதுக்கு கொடுத்தாலும் அது விக்கிரக ஆராதனை தான். பொருளாசை விக்கிரக ஆராதனை தான். இன்னைக்கு கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை, அன்பை யாருக்கு கொடுத்துருக்குறோம்? இன்னைக்கு உங்களை சுத்திக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கலாம். சுத்திகரிங்க, தேவனை தேடுங்க, தேவனை சார்ந்து கொள்ளுங்க, கர்த்தரை பிடித்து கொள்ளுங்க. உலகத்தில் இருக்கிற அவனை விட உங்களுக்குள் இருக்கிற இயேசு பெரியவர்.